அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரம், அதாவது குரு பகவான் வக்ரமாக போகிறார், சனி பகவானும் ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறதுங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் கால சக்கரத்தினுடைய 2வது வீடான ரிஷபமனையில் வக்ரமாக போகிறார். எப்போ வக்ரமாக போகிறார்? 9/10/2024 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில், அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் வக்ரமாக இருக்கார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்னா 15/11/2025. அப்போ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இந்த 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாக போகிறார். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் இருக்கார். இந்த 2 வருட கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய, மனதை குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் அதிபதி 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து வக்ரமாக இருக்க போகிறார். அப்போ இதுவரைக்கும் உங்க மனம் நன்றாக இல்லைன்னா இப்ப மனம் நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். தைரிய வீரியங்கள் கொடுக்கலன்னா இப்ப தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்ததல்லவா, இப்ப அந்த பயம் எல்லாம் விலகப் போகிறது. மன குழப்பம் விடிவு கிடைக்கப் போகிறது. அப்போ மனக்குழப்பம் கலைந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்? எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் வரும் அல்லவா, தன்னம்பிக்கை வரும் அல்லவா, அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் யார்? 12க்குரியவன், அதாவது அயன சயன சுகஸ்தானத்தின், அதாவது அயன சயன அந்த விரயஸ்தானத்தின் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ இதுவரைக்கும் ஒரு தூக்கம் இல்லை. 12ஆம் இடம் என்பது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரப்போகிறது. அப்போ தூக்கம் வருது அப்படின்னாலே மனதில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அல்லவா. அப்போ மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகப் போகிறது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் ஒரு முதலீடு இல்லை, ஒரு வாங்கலை, ஒரு சொத்துக்கள் வாங்கலைன்னா இப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போக முடியல, வெளிநாட்டுக்காக போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டும் போது குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியம் என்கின்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, தன்னை மதிக்கல, அதாவது தான் ஒன்று செய்தால் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள், இந்த மாதிரி குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்ப இதுவரைக்கும் ஒரு பதவி நமக்கு கிடைக்கல, ஆனால் கொடுக்க வேண்டிய கட்டாயம், அதாவது இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பதவி
ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆனால் தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது, இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டு இருக்கு, ஒரு இடமாற்றம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான அந்த பூர்வ புண்ணிய சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பதவி எதிர்பார்க்கலாம், ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம், இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம், வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு, அதாவது விளையாட்டு சார்ந்த துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் யார் என்று, அதாவது இதுவரைக்கு தன்னை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். சனி பகவான் வக்ரமாக குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ சனி என்கின்ற ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சில குறைகள் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ அந்த வகையில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது குடும்ப நபர்களுக்குள்ள இருக்கலாம், அல்லது சகோதர சகோதரி வகையிலாக இருக்கலாம். இப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கும் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசினருக்கு அமையும். தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தனம் என்கின்ற விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பணம் கொடுத்து அது ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறது, அல்லது பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கிறது, அல்லது பணத்தை வைத்து நான் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடம் ஒரு வில்லங்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குறைகளை அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக அமையும். வாக்கு சார்ந்த விஷயத்தில், அதாவது தன் பேச்சை யாரும் கேட்கல, என் குடும்ப உறுப்பினர் கூட கேட்கல, அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல எது பேசினாலும் நமக்கு அது ஒரு வில்லங்கமாக வருகிறது, அதற்கு ஆப்போசிட்டாக வருகிறது, நான் நல்லதை செய்கிறேன் ஆனால் அது எதிர்வினை ஆற்றுகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில காலங்களாகவே, கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில குறைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, வேலை நிமித்தம் அல்லது டிராவலிங், அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரியான இருந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அதற்கு சொல்யூஷனை கொடுக்கும், விடை கொடுக்கும். நல்ல தூக்கம் இல்லாதவர்களுக்கு இப்போ தூக்கம் வரக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அரசாங்க காரியங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், நான் 2-3 வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எழுதுறேன், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தோல்வி அடைகிறேன் என்று ஒரு 2-3 தடவை எழுதி தோல்வியுற்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது, வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இழந்ததை மீட்டு தரக்கூடிய தன்மையும், இதுவரை நீங்கள் ஒரு மாதிரி மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறது. சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது. அப்போ சுறுசுறுப்போடு இருக்கும் போதே இழந்த விஷயங்கள் அல்லது கடந்த காலத்தில் தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தும் இப்போ வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. கடன் இருந்தது, கடன் ஆட்டி படைத்து கொண்டிருந்தது, கடனை எப்படி நாம் கட்டப்போகிறோம், கடன் நமக்கு ஒரு மீளா துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கடன் விஷயத்தில் இருந்து கொண்ட அதில் மீட்டு, அதாவது அந்த விஷயத்தில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த சொல்யூஷன், கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை, உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லவைகளாக மாறப்போகிறது. உங்களுக்கு அதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அத்தனையும் இப்போ மாறப்போகிறது. உங்களுக்கு எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை
சூழ்நிலைகளை உருவாக்கும். வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் தங்கம் சார்ந்த துறையில் இருக்கின்றவரும், அதாவது சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகம் அப்படின்னா 5ஆம் இடத்துல தான் குரு உட்கார்ந்து வக்ரமாக இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கிறதுனால தொட்டவைகள் துளங்கக்கூடியதும், சில நன்மைகள், அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு என்பதும், நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய அல்லது குலதெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு ஊரில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக குருவால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது பொதுவான ஒரு பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான், சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார், அதாவது 12 ராசிகளில் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அது ஆட்சியோ பலத்தோடு இருக்காரா, இல்லது உச்ச பலத்தோடு இருக்காரா, மூல திரிகோண பலத்தோடு இருக்காரா, இல்லை பகை வீட்டில் இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெறுகிறதா, இல்லை திக்பலத்துடன் இருக்காரா, இல்லை பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருக்கா, இதை பொறுத்து பலன் மாறும். மேலும் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது, குரு தசை நடக்குதா, சனி தசை நடக்குதா, இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.